மழை தூறல் அங்கே இட்டுக்கொண்டு இருந்தாலும் அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த போராட்ட களத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட களத்தில் நீங்களும் செய்தியை தருவதற்காக பல சிரமங்களையும் தாண்டி அங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தற்போது அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிரமங்கள் என்பது என்னென்னவாக இருக்கிறது, அவர்களுக்கு அந்த மழையிலிருந்து பாதுகாப்பதற்காக அங்கே என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான தகவல்களை கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். சுடலை. கண்டிப்பாக மனோஜ், நான் முன்னதாக கூறியபடியே இந்த ஒற்றை கோரிக்கையுடன் தொடங்கியான தன்னெழுச்சி போராட்டமானது தொடர்ந்து இன்று 7வது நாளை எட்டியுள்ளது. நள்ளிரவு 1 மணி ஆகின்றது. கொட்டு மழையிலும் தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் போராட்ட களத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் கிராம பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் என்றால் இந்த மழை கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் இதே கொட்டு மழையில் தான் அதே இடத்தில் இருந்து கொண்டுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இவர்களுக்கு அதாவது தற்பொழுது காவல்துறையானது தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவில் வருவதன் காரணமாக காவல்துறை தற்பொழுது இந்த ஊருக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதன் பாதுகாப்பு பணியில் தான் தொடர்ந்து பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமுக மைதானத்திலிருந்தும் மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசின் சார்பில் இந்த நடவடிக்கை எடுத்த போதிலும் நிரந்தர தீர்வு காணும் வரை இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டோம் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். சொல்லுங்க, அதாவது இன்றைய தினம் இந்த மாவட்ட ஆட்சியத்தில் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு திருப்திகரமா இல்லை. அடுத்ததாக தமிழக முதல்வர் இங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தினால் அதை ஏற்றுக்கொள்வீங்களா, அல்லது நிரந்தர சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த போராட்டம் கைவிடப்படும்? நிரந்தர சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே பேச அனுமதி, இல்லைன்னா அனுமதி கிடையாது. எங்களுக்கு அவசர சட்டம் தேவை இல்லை. எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். வருஷம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். எங்களுக்கு அது மட்டும்தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், அதாவது தொடர்ந்து இந்த பகுதியில் நைட்டு நள்ளிரவு 1 மணி ஆனாலும் இந்த பகுதியில் இப்போ தற்பொழுது இவ்வளவு பேர் பெண்களும் ஆண்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் 6 நாள் 7 நாளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துக்கான வெற்றி இன்றைக்கி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நிரந்தர சட்டம் கொண்டு வராமல் அவசர சட்டத்தை கொண்டு வந்து இப்போ நாளைக்கே ஜல்லிக்கட்டு விடுறேன் இங்கே அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அவங்க அறிவிக்கக்கூடாது இங்கே எப்போ ஜல்லிக்கட்டு வரணும்னு. இங்கே இருக்க மக்களாக நாங்கள் தான் அறிவிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தேவையான டேட்டை விட்டு இப்போ நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்க. 7 நாள் போராட்டத்தில் நாங்கள் வெற்றியை பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா வெற்றியை தட்டி பறிக்கிற மாதிரி நீங்களாக ஒரு டேட்டை குறித்து இவங்களா ஒரு இதை பண்ணிக்கிறாங்க. அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி விட்டுட்டோம்னா அவங்க நாளைக்கு ஜல்லிக்கட்டை விட்டோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களையும் கிளச்சிடுவாங்க. நாங்கள் அதை விரும்பலை. நிரந்தர சட்டம் என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் இந்த போராட்டம் முழுக்க முடியணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி பூரா இன்றைக்கி இல்லை, எத்தனை நாளானாலும் சரி இங்கேருந்து நகல மாட்டோம். கொட்டுற மழையானாலும் சரி புயலே அடித்தாலும் இங்கேருந்து போக மாட்டோம். எங்களுக்கு நிரந்தர சட்டம் வரணும். அதுவரை இங்கே நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம். 350 காலை இல்லை 35 காலைகள் கூட இங்கே அவுத்து விட முடியாது அவங்களால. அதை நாங்கள் உறுதியோட சொல்லிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், அதாவது தொடர்ந்து மாணவர்களுடைய இந்த எழுச்சி மிகுந்த தன்னெழுச்சி போராட்டத்தின் காரணமாகத்தான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் தற்பொழுது இந்த அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. முதலாக தற்பொழுது உடனடியாக நடத்துவதற்கு தான் இந்த அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டியதுக்கு பிறகு அங்கு அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டால் இந்த தீர்மானம் நிரந்தர தீர்மானமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று தொடர்ந்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது இதே பிரச்சனை 3 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் 10 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தா அந்த 10 பேருக்காக இந்த பிரச்சனையை அந்த 10 பேருக்காக இது ஒரு பிரச்சனையை எடுக்கவே இல்லை. இன்றைக்கி 10 லட்சம் பேர் நின்னதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை எடுத்து அவசர சட்டம் கொண்டு வரீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தா அப்போயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருமே சார். வருஷம் அவசர சட்டம் கொண்டு வந்து நடத்திட்டு போயிட்டே இருப்போம். இப்போ எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்வு. இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கின மாணவன் இன்னொரு தடவை இறங்கக்கூடாதுன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். ஒவ்வொரு தடவையும் இதுக்காக இறங்கி நாங்கள் கத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை கேட்குறப்ப தயவு செஞ்சு கொடுத்துருங்க. சும்மா உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது சார். மாணவர் எல்லாமே எனக்கு எழுச்சியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற அரசாங்கத்தை பற்றி அவனுக்குள்ளே இருக்கிற குமுறுகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் எல்லா மாற்றமும் வரும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு கேட்டதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டு நிரந்தர சட்டம் வந்துருச்சு, ஜல்லிக்கட்டு வந்துருச்சு, போராட்டத்தை நிறுத்தி நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். இல்லை, அதுதான் அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால் உடனடியாக ஜல்லிக்கட்டு இங்கு நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய தொடர்ந்து அந்த கோரிக்கையாக இருந்தது. வாடிவாசல் திறந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று முதலில் வலியுறுத்தியதன் காரணமாக அவசர சட்டமானது உடனடியாக நடத்துவதற்கு தான் கொண்டு வந்துள்ளது. தொடர்ந்து சட்டமன்றம் கூட்டிய பிறகுதான் இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணுவதற்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்களா? அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அவசர சட்டம் என்பது கண் துடைப்பு தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மாணவர்கள் மற்றும் மக்களுடைய கருத்து. நிரந்தர சட்டம் வந்தால் தான் சார் ஒரு நல்ல தீர்வு வேணும். இப்போ சுதந்திர கொடியேற்றுறோன்னா குழந்தைகளுக்கு கையில் சாக்லேட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும். கொடியேற்ற சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் எங்கள் எல்லாத்துக்கும் யோசிக்க தெரியும். எங்களுக்கு இப்போ கையில் சாக்லேட் தேவையில்லை, எங்களுக்கு இப்போ கொடியேற்ற தான் வேணும். ஜல்லிக்கட்டுங்கிற கொடி இங்கே எப்போ நிரந்தரமாக ஏறுதோ அன்றைக்கி தான் இந்த போராட்டம் தீர்வு பெறும்.
தொடர்ந்து சொல்லுங்கள். நள்ளிரவு 1 மணிக்கும் கொட்டு மழையிலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆதரவு என்பது எப்படி இருக்கு சார்? நாங்கள் இப்போ பண்ணுற போராட்டம் வந்து மிக தீவிரமான போராட்டம். இன்னொன்று இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் வாங்கிட்டு வந்த அவசர சட்டம்ன்ற எங்களுக்கு எப்போ கிடச்சிருக்கோம்னா பொங்கல் திருநாளுக்கு முன்னுக்கு கிடச்சிருந்தா நாங்கள் அந்த பண்டிகையை மிக தீவிரமாக கொண்டாடி இருந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தாமதமாக கிடச்சப்ப இது எங்களுக்கு ஏன் இவ்வளோ அவசரமாக கிடைக்கணும்? இந்த இது அவசரம் கிடையாது, இது மிகப்பெரிய தாமதம். இதுக்கு நீங்கள் நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, காமெடியாக சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அங்கே சென்று என்ன வாங்கிட்டு இருக்கா, லைசன்ஸ் வாங்கிட்டு வரல, எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கா, இல்லை 6 மாத காலம் தான் செயல்படும். அந்த மாதிரி அவசர சட்டம் 6 மாத காலம் தான் பயன்படும். 6 மாதம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீட்டாவோ ஏதோ ஒரு அமைப்பு வந்து திரும்ப தடை போடுவீங்க. எங்களோட மாணவ இயக்கம் இளைஞர்களும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடுத்தல் நின்று போராடி மக்களுக்கு இடுவராக இருக்க விரும்பலை. இந்த ஒரு போராட்டம் இதோட இந்த இருக்க வர எல்லா பிரச்சனைக்கும் முழு தீர்வாக வரணும். இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமல்ல, விவசாயம், மீனவ பிரச்சனை எல்லாத்துக்கும் இது மிக முக்கிய தீர்வாக வரணும். அதனால் நாங்கள் இந்த வெற்றி பெற வரைக்கும் வெள்ளம், புயல், எத்தனை சுனாமி வந்தாலும் இதில் இருந்து நாங்கள் வெற்றி வராமல் இந்த இடத்துல நாங்கள் போக மாட்டோம். இதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். இது இந்த அலங்காவில் இருக்குது, கண்டிப்பாக வெற்றி கிடச்சா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். மனோஜ், இன்னொரு நம்முடைய கருத்துக்களை பேசுங்க. அந்த ஒரு கருத்துக்களை மட்டும் நாம் இப்போது கேட்கலாம். சார் வணக்கம் சார். நான் இப்போ எங்களுக்கு வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எங்களுக்கு வந்து தமிழருக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி இருக்குது சார். நாங்கள் கேட்கக்கூடியது நிரந்தர சட்டம் தான் கேட்டோமே தவிர எங்களுக்கு வந்து அவசர சட்டம் கொடுத்து எங்களுக்கு கருப்பு பொங்கல் கொண்டாடின எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு தேவை எங்கள் மக்கள், எங்கள் கோடாடக்கூடிய எல்லா இது உள்ளவங்களும் எங்களுக்காக போராடுறாங்க. இப்போயும் கூட பார்க்குறீங்க, நாங்கள் மலையில் தான் நினைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்த நியூஸ் 7 டிவிக்கு நாங்கள் மிக்க நன்றியை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக மனோஜ் அவர்களுக்குரிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இந்த ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறும் இந்த தன்னெழுச்சி போராட்டமானது தங்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை இந்த போராட்டம் கொட்டு மழையானாலும் சரி, வெள்ளமானாலும் சரி, இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக அரசு சார்பில் எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் இந்த பகுதியில் கண்டிப்பாக நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறாது, இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்று தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மனோஜ்.